அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்ன அது நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோட வாசலில் நிற்கிறா? வாடா என் வெறும் பயலை. என்னது டைலாக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரியாமல் சின்ன வீடு வச்சுக்கிட்டு அதுக்கு லட்ச லட்சமாக பணம் கொண்டு போய் கொடுத்துருக்கியா? ஆ, சில்லறைக்கே வழி இல்லாத உனக்கு சின்ன வீடு கேட்குதா? வெச்ச கஞ்சிக்கு தொட்டுக்க இல்லை, உனக்கு தொட்டுக்க இன்னொரு சின்ன வீடா? ஏய், என்னடி உளறிட்டு இருக்க? உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் இது வரைக்கும் ஏறெடுத்து பார்த்தது கிடைக்காது. ஏன் உன் கொழுந்தியா மூஞ்ச நிமிந்து பார்த்துருக்கனா? அப்போ சாவு வீட்டில் பேசினதெல்லாம் பொய்யா? ஆஹா, இவளும் சாவு வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்குதே. அங்கே நம்ம என்ன வளரணும் என்ன பேசணும்னு ஒன்றுமே தெரியலையே. அவகிட்டயே கேட்போம். அவன் சாவு வீட்டில் என்ன பேசுனேன் சொல்கிறேன் விவரமா. A few moments later. ஏப்பா ஏம்மா என்ன அடி, மூணு தொடப்போம் பிஞ்சு போச்சே. ரொம்ப விவரமாக சொல்லிட்டாலே. நான் கூட இவ்வளோ விவரமாக சொல்லியிருப்பேனான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஓவராக குடித்து உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை உளறிட்டோம் ஐயா. எந்திரிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகும் போல இருக்கு. புருஷன் தானேன்னு கொஞ்சம் வச்சு பார்த்துருக்கலாம். ஆனால் வச்சு பார்க்கல ஐயா, அதுக்கு பதிலாக வச்சு செஞ்சுட்டாள் ஐயா. சரி, சின்ன வீடுன்னு தெரிஞ்சு நம்மளை கொல்லாமல் விட்டாலே அது வரைக்கும் போதும். ஒரு 2-3 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். ஆ, என்னது மறுபடியும் நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோடு நிற்கிறா? அடித்தது பத்தலையோ, இன்டர்வல் விட்டு மறுபடியும் அடிக்க வந்திருக்காள் ஐயா. ஏயா போனா போகுதே, வீட்டில் காஞ்சி போய் கிடக்குறியேன்னு உன் கூட இருந்தால் சாவு வீட்டில் வச்சு உண்மையை சொல்லிட்டியா? ஆ, ஊருக்குள்ளே எல்லாரும் என்னை காரி துப்புறாங்க. என்ன அது நம்ம சின்ன வீடு பேசுகிற மாதிரியே இருக்குது, ஆனால் முகம் மட்டும் நம்ம பொண்டாட்டி முகம் தெரியுது ஐயா. A few moments later. ஆஹா, மறுபடியும் தொடப்பத்தில் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாள் ஐயா. ஆஹா, இதுக்குன்னே தொடப்பத்தை வாங்கி ஸ்டாக்கு வச்சிருக்காள் ஐயா. ஏண்டி என் கூட குடும்பம் நடத்துகிற மாதிரி ஐடியா இல்லையா? குடும்பம் நடத்தணும்னு நினச்சதுனால தான் இத்தோட விட்டேன். ஏண்டி நினச்சி அடிச்சிட்டு விட்டேன்னு சொல்கிறியடி? என்னது நினச்சி அடிச்சனா? இப்போ உன்னை அடிச்சிட்டு போனது நீ வச்சுக்கிட்டு இருக்க சின்ன வீடு. என்ன அது சின்ன வீடா? ஆஹா, உண்மை கொரோனாவை விட வேகமாக பரவிருச்சு ஐயா. குடிச்சிட்டு உணர்ச்சி வசப்பட்டது எவ்வளோ பெரிய தப்பு. அடித்தா வராத உண்மை குடிச்சா வந்துடுது ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.